தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு. ஒரு கட்சியை சார்ந்து ஒருவர் இருந்தால் அவர் உறவினராக இருந்தாலும் அவரோடு பேசக்கூடாது. இப்படி ஒரு மனப்போக்கு, ஒரு மாண்பு இருக்கிறது. என் அண்ணன் ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கலாம். என்னுடைய மாமா ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கலாம். என்னுடைய அன்பு சகோதரன் தனியரசு ஒரு கொள்கையை ஏற்று ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். நாங்கள் ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். அரசியல் நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். தெய்வ திருமகனின் பேரன்கள், பெருந்தலைவர் காமராஜரின் வாரிசுகள், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாரிசுகள், பூலித்தேவன் என்ற பெரும்பாட்டனின் புலிப்பிள்ளைகள், வீரன் அழகமுத்துக்கோனின் பேரனும் பேத்திகளும் என்பதில் எவனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, மறுப்பு இருக்க இயலாது. நாங்கள் ஒற்றை மொழி, ஒற்றை இனம், ஒரே தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் கோட்பாடுகள், நிலைப்பாடுகள் இன்று இருக்கும், நாளை மாறும். அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், தனித்த ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி, இன்று பாரதிய ஜனதா கட்சி. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று படு அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு.